இப்போ இயற்கை விவசாயம் தான் ஃபேஷன். ஒரு பொது சபையில் நான் இயற்கை விவசாயம் பண்ணுறாங்கன்னா எல்லாரும் உங்களை பார்த்து அப்படிங்களா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்காக இயற்கை விவசாயம் கிடையாதுங்க. ரசாயனத்திலேருந்து வெளியே, உடல் உபதைகள்லேருந்து வெளியே, கேன்சர் நோய் இன்னைக்கு வந்து கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து காசஸ் எல்லாம் தாண்டி போயிட்டோம். இன்னைக்கு வந்து பியூர் லாட்ரி தான். இன்னும் 10 இயர்ஸ் கழிச்சு கண்டிப்பாக ஒரு மேரேஜ் பண்ணும்போது ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் கூட கொடுக்கணும். சான்சஸ் ஆஃப் கேன்சர் என்ன இருக்குது, டிக் அடிச்சு கொடுங்கன்னு கேட்பாங்க. ஏன்னா பியூர் இன்னைக்கெல்லாம் வந்து டிஎன்ஏ லாட்ரியில் தான் நம்மள இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு நான் எதுவுமே செய்யல, எனக்கு கேன்சர் வந்துருச்சுன்னு சொல்ற சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதிலிருந்து நீங்களாம் தப்பிக்கணும். குறிப்பாக இளைஞர்கள் அதிலிருந்து தப்பிக்கணும். ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் 300 350 சாதாரணமாக இருக்குது ஏக்யூஐ. அதை நம்ம ப்ரீத் பண்ணுறோம். வெஸ்டர்ன் கண்ட்ரியில் 30 ஓடிடுறான். நம்ம 350 சாதாரணமாக ப்ரீத் பண்ணுறோம். ஒன்றுமே ஆகாதுங்க, இது இந்தியன் பாடி, மேட் இன் இந்தியா. 400 போனாலும் நாங்கள் சமாளிப்போம். அதெல்லாம் அன்சஸ்டைனபிளுங்க. லாங் டேர்முக்கு அது நல்லதாக இருக்காது. நல்ல ஆரோக்கியமான இடத்துல சுத்தமான தண்ணி, நல்ல ஒரு உணவு, அதே நேரத்தில் பெண்களை முன்னேற்ற பாதையில் கொண்டு போகிற ஒரு வாழ்க்கை, இதெல்லாம் செய்யணும். பெரிய ஃபியூச்சர் உங்களுக்கு இருக்குது, மிகப்பெரிய ஃபியூச்சர். அக்ரிகல்ச்சர் சார்ந்த ஒரு பிஸ்னஸ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் வேல்யூ ஆடட் மேனுஃபேக்சரிங், எக்ஸ்போர்ட்ஸ், மிகப்பெரிய ஃபியூச்சர் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக இண்டோ யூஎஸ் டீல் ஓப்பன் ஆயிருக்கு. இண்டோ யூரோப்பியன் டீல், மிகப்பெரிய அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் அதனுடைய பரிமாண வளர்ச்சியை பார்ப்பீங்க. அடுத்த 10 ஆண்டுகள் கரெக்டாக நீங்கள் விவசாயத்தை பண்ணுறீங்க அப்படின்னா யூ கேன் பி அ பில்லியனர். கண்டிப்பாக 2025 இருக்கோம். 2035 40க்குள்ள இந்தியாவோட ஃபர்ஸ்ட் அக்ரி பில்லியனர் நம்ம பார்க்க தான் போகிறோம். அது நீங்களா அப்படிங்கிற கேள்வி தான் உங்க முன்னாடி நான் வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் அக்ரி பில்லியனர். இன்னைக்கு பில்லியனர்ஸ்லாம் யாருங்க? மைனிங் பண்ணாங்க, வேதாந்தா பில்லியனர். பெட்ரோலியம் ப்ராடக்ட்டை டீல் பண்ணுறோம், அம்பானிஸ் பில்லியனர். அவங்க தான் இன்னைக்கு இருக்காங்க. இந்த லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் சர்வீசஸ் பில்லியனர், அப்படி தான் இருக்காங்க. மேனுஃபேக்சரிங்கில் பில்லியனர். ஆனால் வெறும் விவசாயம் மட்டும் பண்ணி ஒரு பில்லியனர் அப்படிங்கிறத கண்டிப்பாக இந்தியா உடைக்கும். 10 இயர்ஸில் நம்ம உடைப்போம். அதுக்கு ஒரு சில பாலிசி சேஞ்சஸ் மாறணும். 1 ஏக்கர் ஹெக்டேர் இன்னைக்கெல்லாம் ரொம்ப ஃப்ராக்மெண்டட் லேண்ட் ஓனர்ஷிப் இருக்குது, அது மாறும். விவசாய சட்டங்கள் புதிதாக வரும், பெரிய நம்பிக்கை இருக்குது. கான்ட்ராக்ட் ஃபார்மிங் பெரிய லெவலில் வரும். ஒரு எக்ஸ்போர்ட்டுக்கு ஒரு பெரிய புஷ் கிடைக்கும். வேர்ல்டு மார்க்கெட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அப்போ நீங்கள் அது மாதிரி யோசிச்சு நீங்கள் அங்கே போகணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பக் எங்கே போகுதோ அங்கே போகும்போது மட்டும்தான் நீங்கள் கோல் அடிக்க முடியும். நீங்கள் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா எப்படி கிரெக் வெஸ்கி கோல் அடிப்பார்? அவருக்கு அடுத்து பக்கம் எங்கே போகுமோ அங்கே போய் வெயிட் பண்ணி டேப் பண்ணி கோல் அடிக்கிறார். அதனால் இங்கே இருக்கிறவங்க தயவு செய்து யோசிங்க, ஒரு வாழ்வியல் முறையாகவும் பண்ணுங்க. நிறைய சக்ஸஸ்ஃபுல் ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் இங்கே இருக்காங்க. அஃப்கோர்ஸ் மணி இஸ் இம்பார்ட்டன்ட், எல்லாமே பாட்டம் லைன் தான். ஏன்னா நீங்கள் கவர்மெண்ட்டே உங்களை பணத்தை வச்சு தான் மெஷர் பண்ணுது. டேக்ஸ் கட்டுறீங்களா, ஜெயிலுக்கு போனால் கூட ஏக்லஸ் ஜெயில். இன்னைக்கு யாராக இருந்தாலும் அரசு உங்களை பார்க்குறதே உங்கள் பேங்க் பேலன்ஸ். நீங்கள் வெளியே போனால் கூட பேங்க் பேலன்ஸ். ஏன்னா இன்னைக்கு எல்லாம் ஏஐலாம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அமேசானில் என்னென்ன பொருள் வாங்குறீங்க அப்படிங்கிறத வச்சு ஏஐ வச்சு உங்களுடைய பர்சனல் ஒர்த் என்னன்னு கண்டுபிடிச்சு அதை கிரெடிட் கார்டு கம்பெனி கொடுத்து அவன் மெசேஜ் போடுவான். ஓ, இவர் வந்து 5 லட்ச ரூபா கேஸு, இவரை 10,000 ரூபா கேஸு, இவர் எல்லாத்தையும் ப்ரௌஸ் பண்ணுவார், ஆனால் எதுவுமே வாங்காத ஒரு கேஸுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் ஏஐ வந்துருச்சு, பிளாக் செயின் வந்துருச்சு. இன்னைக்கு எல்லா இடத்துலையும் பணம் பணம் பணம், எல்லா இடத்துலையும் சந்தை தான். அதை உடைப்பதற்கும் ஒரு வாய்ப்பு. எவ்ரி திங் இஸ் மானிட்டைஸ்ட். இப்போ உங்க ஹியூமன் பீயிங்ஸ்க்கே ஒரு மானிட்டரி வேல்யூ கொடுத்து தான் ப்ராடக்ட் கம்பெனிஸ் உங்களை டார்கெட் பண்றாங்க. எல்லாமே அப்படி தான் நடக்குது. நீங்க ஃபேஸ்புக்கில் போனீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆடு மட்டுமே உங்க மானிட்டரி வேல்யூ வச்சு தான் அந்த ஆடு வரும். இன்ஸ்டாகிராம் போனீங்கனாலும் அந்த ஆடு தான் வரும். 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போறவங்களா இல்லை தள்ளுவண்டி கடையில் தெரு ஓரத்தில் தோசை சாப்பிட்றீங்களா? வெரி அன்ஃபார்ச்சுனேட், ரொம்ப தவறு. அந்த மாதிரி உலகம் மாறிடுச்சு. அதையும் உடைப்பதற்கு நீங்க ஒரு முயற்சி எடுக்கணும். நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும், ஆரோக்கியமா வாழணும். என்னை பொறுத்தவரைக்கும் விவசாயம் என்பது கடைசியா சொல்லணும் அப்படின்னா உங்க ஈகோவை பிரேக் பண்றதுக்கு வேற எந்த ஃபீல்டும் முடியாதுங்க. விவசாயம் பிரேக் பண்ணும். ஏன்னா முதல் நாள் நாங்கள் எல்லாம் நிறைய படிச்சுட்டு நான் அப்படி படிச்சிருக்கேன் இப்படி படிச்சிருக்கேன் அந்த எக்ஸாமை பாஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு மொமெண்ட் எடுத்துட்டு நீங்க விவசாயியா போனீங்கன்னா முதல் நாள் தோத்துருவீங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய பாடம். உங்க ஈகோக்கு ஒரு பிரேக்கு. என்னடா நம்ம என்னென்னமோ அவ்வளவு படிச்சோம், இவ்வளவு டிகிரி வாங்கி வச்சிருக்கோம், இவர் எதுவுமே படிக்காம ஒருத்தர் வந்து இவ்வளவு அருமையா பண்றாங்களே அப்படின்னு நமக்கு எல்லாம் தெரியும். அதனால இது ஈகோவை பிரேக் பண்றதுக்கு, நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு, நல்ல ஒரு மனிதனாக மாறுவதற்கு மசானோ பையா சொன்ன மாதிரி அவருடைய ஆரம்ப காலமெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் இந்த நோட் இல்லிங் ரொம்ப ஃபேமஸ் பண்ணது எல்லாமே அவருடைய புத்தகத்தில் எழுதியிருப்பாரு. ஒரு மலை பிரதேசத்தை கையில் எடுக்கிறார். யாருமே வேண்டான்னு சொன்னது தான் அவர் கையில் எடுக்கிறார். 1935 எடுக்கிறார், 35 38ல் அதை எடுத்து அங்கெல்லாம் ஏகப்பட்ட வீடு எல்லாம் பாறைகள். அவர் வந்து டில்லிங் பண்ணாமல் எங்கள் விவசாயம் பண்ணுங்கிறதுக்காக சீடு பாலை செய்கிறாரு. அதில் ஒரு 6 வகையான சீடை உள்ள வைக்கிறாரு. அந்த 6 வகையான சீடை அவரே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. ஸோ இதில் வீடே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி 6 வகையான பிளான்ட்டை போய் அவர் வீசுறாரு. அதில் நிறைய முளைக்குது, வீடே இல்லாமல் பண்ணுறாரு. 50-60 ஆண்டுகள் அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி உலகம் வந்து 1985 தான் ஐயாவை பற்றி பேச ஆரம்பிக்குது.
நம்மாழ்வார் ஐயாவை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும், இங்கே இருக்கவங்க எல்லாத்துக்குமே. நம்மாழ்வார் ஐயாவோட ஃபாலோவர் நம்ம இல்லைன்னா நம்ம யாருமே இந்த கூரை கீழே உட்காந்துருக்க மாட்டோம். 50 ஆண்டுகள் உழைப்ப ஒரு நாள் வெளியே வந்ததுக்கப்புறம் அவரை பற்றி நம்ம பேசுகிறோம். அதனால் இயற்கை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயிக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது, பிராண்டு கிடையாது, வேல்யூ கிடையாது. பொது இடத்துக்கு போனால் கூட யாரும் அவங்களை தூக்கி பிடிச்சி கொண்டாடுவது கிடையாது. ஆனாலும் இயற்கை விவசாயம் மக்கள் பண்ணுறாங்க, ஏன்னா அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. அதனால் நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தணும். குறிப்பாக வி த லீடர்ஸ் இந்த பெரிய முன்னெடுப்பது கடந்த ஒரு 6-7 மாதமாக ரொம்ப ஆக்சலரேட் பண்ணியிருக்கோம். ஐஐடி மெட்ராஸ் கொலாபரேஷனுக்கு பிறகு இது அடுத்த கட்டம் எடுத்துகிட்டு போகணுன்னு. இன்னைக்கு இந்தியாவில் நான் பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு இயற்கை விவசாயி நியூசிலாண்டை சார்ந்தவர் டேவிட் ஹாக் அவருடைய பெயர். நம்முடைய ஐஐடி மெட்ராஸ் ஃபங்க்ஷனுக்கு கூட அவர் வந்திருந்தார். அவர் 20 வயசு இருக்கும்போதே நியூசிலாந்து விட்டு இந்தியாவுக்கு வந்துட்டார். நம்ம இந்தியாவில் காடு காடாக கொடைக்கானலில், பழனியில் இங்கெல்லாம் சுற்றி நம்முடைய வேதிக் ஃபார்மிங் எல்லாம் படித்து, நம்முடைய அந்த காலத்தில் சோழர் காலத்தில் எப்படி விவசாயம் பண்ணாங்க அப்படிங்கிற கல்வெட்டெல்லாம் ஆராய்ஞ்சு பாருங்க. நியூசிலாந்துக்காரர், வெள்ளக்காரர், டேவிட் ஹாக் அவர் பேர். இன்னைக்கு அவர் வந்து நாந்தி ஃபவுண்டேஷனுடைய சீஃப் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸரா விசாகப்பட்டினத்திலிருந்து கொஞ்சம் தூரத்தில் ஈஸ்டர்ன் காட்ஸ் பகுதியில் அரக்கு வேலி அப்படிங்கிற இடத்துல கிட்டத்தட்ட 1,80,000 ஏக்கரை ஒரு மாடல் ஃபார்மிங். அங்கே இருக்கக்கூடிய நக்சல் அஃபெக்டட் ஏரியாவில் ட்ரைபலாக இருந்தவங்களை எல்லாம் பிடிச்சி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அந்த நிலத்தை எல்லாம் இயற்கை விவசாயத்துக்குள்ள கொண்டு வந்து அங்கே காஃபியை கல்டிவேட் பண்ணி கிட்டத்தட்ட 1,10,000 விவசாயிகள் மேலே இருக்கிறாங்க. அதில் 40% மில்லியனர் ஃபார்மர்ஸ். ஒரு பாருங்க, ஒரு மனிதன் எங்கேயோ பிறந்த ஒரு மனிதன் 20 வயசுல நம்ம நாட்டுக்கு வந்து 50 ஆண்டுகளா நம்ம நாட்டில் இருந்து அங்க போய் ட்ரைபல் மக்களை அரக்கு வேலியில விசாகப்பட்டினம் பக்கத்தில் ஆந்திர பிரதேசில் ஈஸ்டர்ன் காட்ஸ்ல பிடிச்சி அதுல 40% பேரை மில்லியனரா மாத்தி அதுல வரக்கூடிய காஃபியை ஒரு ப்ராஃபிட் ஷேரிங் மாடலுக்காக நாந்தி ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஆரம்பிச்சு ஆனந்த் மஹிந்திரா அவங்க சேர்மனா இருக்காங்க. அந்த காஃபி இன்னைக்கு பாரிஸ் போகுது, பாரிஸ்ல அவுட்லெட் போட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு மாடல். அதாவது ஒரு மனிதனுக்கு பெரிய சிந்தனை இருக்கு, ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன வேணாலும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு நாந்தி ஃபவுண்டேஷனுடைய அரக்கு காஃபி இஸ் அ கிளாசிக் மாடல். இன்னைக்கு அது அவுட்லெட் போனீங்கன்னா எல்லா இடத்துலயும் இருக்கு. நியூயார்க்ல இருக்கு, பாரிஸ்ல இருக்கு, பெங்களூர்ல அவுட்லெட்ஸ் இருக்கு. அதிகமான பூச்சிக்கொல்லி வரும், அதிகமான கொல்லிகள் வந்து சரியா சாப்பிட வரும். ஸோ எவ்ரி திங் சயின்டிஃபிக்லி டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க அந்த கேலண்டரை பார்த்து அந்த நாள் போய் திரும்ப அதை கத்துக்கிட்டு வந்து ஒரு லூனார் கேலண்டர் ஸ்கெட்யூல் ஃபார்ம் பண்ணி இந்த அளவுக்கு அதை கீழே கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி இந்தியாவில் எத்தனையோ பேர் இருக்காங்க. அதனால ஸ்கை இஸ் த லிமிட். நீங்க கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா அத்தனை பேர். எந்த விளம்பரமும் இல்லாத ஒரு இயற்கை விவசாயி சந்தோஷமா அவங்க வாழ்க்கையை வாழ்றாங்க. அதனால இந்த நிச்சயமா இந்த ஒரு நாள் பயிற்சி முகாம் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்குன்னு நான் நம்புறேன். ஃபர்ஸ்ட் யூ ஷுட் ஃபீல் ஹாப்பி. அதுக்கப்புறம் தான் ஒர்க், அதுக்கப்புறம் தான் எல்லாமே. ஒரு சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இயற்கையில் இருந்தோம், நல்ல காற்று சுவாசிச்சோம், நல்ல உணவு சாப்பிட்டோம், நிறைய பேர்த்த பார்த்தோம் அப்படிங்கிறது முதல் சக்சஸ் உங்களுக்கு. இரண்டாவது, எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன ஸ்பார்க் அது கொடுத்துருக்கோம். அது மூன்றாவது, இதை சயின்டிஃபிக்கா கொண்டு போக பாருங்க. பெரிய ஸ்கேலா யோசிங்க. தயவு செஞ்சு 1 ஏக்கர் 2 ஏக்கர் 3 ஏக்கர்னு உங்களை சுருக்கிக்காதீங்க. கான்ட்ராக்ட் எடுங்க, பேசுங்க, லேண்ட் அக்ரிகேட் பண்ணுங்க, 50 ஏக்கர் 100 ஏக்கருக்கு போங்க, விவசாயிகளை பார்ட் ஓனரா மாற்ற பாருங்க, ப்ராஃபிட் ஷேரிங்குள்ள கொண்டு வாங்க, ஒரு ஃபார்மர் ப்ரொடியூஸ் ஆர்கனைசேஷன் ஆரம்பிங்க. அந்த மாதிரி தான் நீங்க யோசிக்கணும். அதுக்கு தான் நீங்க அக்ரிகல்ச்சர் படிக்கிறீங்க. ஏன்னா நம்முடைய மூதாதையர்கள் எதுவும் படிக்காம கஷ்டப்பட்டு விவசாயம் செஞ்சு இவ்வளவு தூரம் நம்மளை கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு உங்களுக்கு இவ்வளவு டெக்னிக், இவ்வளவு சயின்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா நீங்க பெரிய ஸ்கேலபிளா திங்க் பண்ணணும். பெரிய ஸ்கேலா நீங்க திங்க் பண்ணணும். நிறைய பேர்த்த நீங்க மில்லியனர்ஸ் ஆக்கணும். பணம்ங்கிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு குறியீடாக இருந்தாலும் கூட ஒரு ஏழை விவசாயி அப்படின்னு இருக்கக்கூடாது. சமீபத்தில் ஒரு படம் பார்த்தேன், தாய் கிழவின்னு ஒரு படம். கடைசி அதை முடிச்சிடறாங்க. அந்த டைரக்டர்கிட்ட கூப்பிட்டு நான் பேசினேன். நீங்க நல்லா படம் எடுத்திருக்கீங்க, ரொம்ப அருமையா எடுத்திருக்கீங்க, ஒரு உமன் எம்பவர்மெண்ட்டை ரொம்ப சூப்பரா சொல்லியிருக்கீங்க அப்படின்னு. அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், ஐயா நீங்க இதுக்கு முன்னாடி நீங்க என்ன படம் எடுத்தீங்கன்னு நான் கேட்டபோது அவர் சொன்னாரு, நான் இதுக்கு முன்னாடி கடைசி விவசாயி அப்படிங்கிற படமும் என்னுடைய கதை தாங்க, அதுவும் என்னுடைய கதை தான். அது பாருங்க, கடைசி விவசாயின்னு ரொம்ப தத்ரூபமான ஒரு படம் இருக்கும். நமக்கு தெரியல, அது மார்க்கெட்டிங் ஆகாதனால யாரும் பார்க்கல. அப்புறம் ஆண் பாவம் பொல்லாதது, அதுவும் நாங்க தாங்க எடுத்தேன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு சோஷியலி மீனிங்ஃபுல் ரோல் பண்றாங்க. அது இன்னொன்னு ஹிட் ஆனா தான் நமக்கு பின்னாடி போய் தெரியுது உங்க கடைசி விவசாயி அவங்க தான் எடுத்தாங்கன்னு. அதனால இன்னைக்கு வெளிச்சம் இல்லாம எத்தனையோ பேர் இருக்காங்க. வெளிச்சம் கொடுக்கணும், அடுத்த கட்டம் போகணும். நிறைய இது போன்ற வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. நீங்க எல்லாமே தயவு செஞ்சு விவசாயம் படிச்சுட்டு வேற எங்கேயாச்சும் போயிடாதீங்க. நான் வந்து பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் படிச்சுட்டேன், ஆனா நான் செய்யக்கூடிய வேலைக்கும் விவசாயத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நீங்க சொல்லாதீங்க. ஏன்னா கரெக்டான இடத்துல சரியான நேரத்துல நீங்க விவசாய அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்டா இருக்கீங்க. சிம்ஸ் காலேஜ்ல இருந்து வந்தவங்க, வானவராயர் இன்ஸ்டியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர்ல இருந்து
ஸோ அக்ரிகல்ச்சர் சம்பந்தமா பண்ணுங்க, அடுத்த கட்டம் எடுத்துட்டு போங்க, சக்சஸ்ஃபுல்லா மாறுங்க. உங்கள் எல்லோருக்கும் மறுபடியும் உலக சர்வதேச மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். பெண்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. ஆண்கள் கேட்பாங்க அவங்களுக்கு மட்டும் ஒரு தினம்னா நமக்கு ஒரு தினம் வேண்டாமான்னு. அது காரணம் இல்லைங்க. என்னைக்கு நாம மகளிர் தினம் ஒரு தினத்தை நம்ம கொண்டாடாம இருக்கிறோமோ அன்னைக்கு பெண்கள் முன்னேறிட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. இப்போ ஒரு நாள் ஒரு மேபி இன்னும் ஒரு 10-20 வருஷத்துல பெண்களுக்குன்னு ஒரு நாள் இல்லாம எல்லா துறையிலையும் பெண்கள் இருக்காங்க. சமீபத்தில் பார்த்தேன், அந்த அந்த அமெரிக்கன் ஜெட் ஒன்று ஈரான் நோக்கி போகும்போது குவைத்தில் அதை வந்து ஒரு ஆன்டி மிசைல் வச்சு அடிக்கிறாங்க. ஸோ ஒரு கீழே விமானிகள் 2 பேர் கீழே இருக்காங்க, 2 குவைத் ஆளுங்க போகிறாங்க, அடிக்க போகிறாங்க அவங்கள. இந்த மாதிரி வந்து நீங்கள் எப்படி வரலான்னு 4 days பேக். ஸோ வெப்பன்ஸ் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா ஒரு உமன் அப்படியே கம்பீரமாக ஒரு அமெரிக்கன் லேடி நின்றுட்டு இருக்காங்க. எங்கே பாருங்க, இப்போ ஒரு வார் ஜோனில் ஒரு சம்பந்தமே இல்லாத குவைத்தில் அந்த அம்மாவோட கம்பீரம், அவங்க நின்னது, அவங்க பேசின தோரணை, அந்த 2 குவைத்துக்காரங்க வர்றாங்க, இந்த மாதிரி ஐம் அமெரிக்கன் ஃபைட்டர் பைலட், இந்த மாதிரி நான் இருக்கேன், எங்கள் விமானம் தான் கிராஷ் ஆச்சு, ஐம் ஃப்ரெண்ட்லிங்கிறாங்க. அந்த ஒரு மெசேஜுங்க இட் வில் கன்வே thousands of words to women. அதாவது அமெரிக்காவில் வந்து நம்ம ஒரு ஃபைட்டர் பைலட்டாக வரணும் அப்படின்னா அந்த ஒரே ஒரு பேட்டில் ஃபீல்டில் அந்த அம்மா 4 நாட்களுக்கு முன்பு அந்த வீடியோவை நான் பார்த்தேன். அந்த மாதிரி எல்லா துறையிலையும் நம்ம சாதனை பண்ணணும். அதனால் இன்னைக்கு நான் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்னாலும் கூட ஒரு 10-15 வருஷத்தில் பெண்கள் ஆண்களை விட இன்னும் பல உயரத்துக்கு பல துறைகளில் சாதனைங்க செய்யணும். அதுக்கு எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கணும்.